சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. யுத்தங்களை எனக்காய் செய்தவரே, சத்துருவை வல்லமையால் வென்றவரே. யுத்தங்களை எனக்காய் செய்தவரே, சத்துருவை வல்லமையால் வென்றவரே. ஜெயத்தை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. ஜெயத்தை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. சேனைக்குள் பாய்ந்திட பலனளிப்பீர், மதிலை தாண்டிட வல்லமை தந்தீர். சேனைக்குள் பாய்ந்திட பலனளிப்பீர், மதிலை தாண்டிட வல்லமை தந்தீர். வெற்றியை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. வெற்றியை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. எதிரியின் மீது ஜெயமளித்தீர், புகழை தினம் பாட வைத்தீர். எதிரியின் மீது ஜெயமளித்தீர், புகழை தினம் பாட வைத்தீர். விடுதலை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. விடுதலை தந்த ஜெய வீரரே உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. சேனைகளின் ஆண்டவரே உமக்கே ஆராதனை. சேதமின்றி காப்பவரே உமக்கே ஆராதனை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும்
நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளைக்குள் எங்களை கொண்டு வந்தீர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் பேசப் போகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளப் போகிறீர். அதற்காய் மகிமை ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் நித்திய ஜீவனாயும் இருக்கிறபடியால் மகிமை. கிருபை பொருந்தின வார்த்தைகள், உப்பினாலே சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளை நீர் அருளுகிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கேட்கிற அனைவரோடும் உம்முடைய கிருபை விளங்கட்டும். உமக்கே மகிமை ஆண்டவரே. துதி கணம் மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அதே அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். சபை மக்களுக்கு ராப்போச்சனை பண்ணும்போது நம்மை நாமே நிதானித்து பார்த்து, நம்மை நாமே சோதித்து பார்த்து, அந்த பாத்திரத்தில் அப்பத்திலும் அந்த திராட்சரசத்திலும் நம்ம புசித்து பானம் பண்ண வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் இரத்தமாகவும் இருக்கிறது. ஆகவே அபாத்திரமாய் புசிக்கக்கூடாது. அப்படியானால் மரணம் கூட வந்திருக்குது, பலவீனங்கள் இப்படியெல்லாம் நேரிடும். ஆகவே நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும், நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்று எழுதுகிறார். அது அவருடைய அப்பத்தை புசிக்கக்கூடிய அந்த வேளையில் மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே நம்மை குறித்து நாம் அறிந்திருந்தால் அது ரொம்ப நல்லது. ஏனென்றால் செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுவார், உங்களை நீங்களே உய்த்து சோதித்து அறியுங்கள் என்று சொல்லுவார். வாசிங்க, செப்பனியா 2:2. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். எப்பொழுதுமே நம்மை குறித்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம நல்லா உணர்ந்து நம்மை சோதித்து நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் என்று எழுதுவார். ஆம் அருமையானவர்களே, நாம் எந்த வேளையிலும் எப்பொழுதுமே நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்மை குறித்து அறிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். ஏன்னா உலகத்தில் எவ்வளோ வஞ்சகங்கள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டார், ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:4 சொல்லுவார். அப்படியே யோவான் தன் நிருபத்தை எழுதும் போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதே வார்த்தையை சொல்லுவார். வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கிறோம். மனுஷரை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்
என்றும் ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஆகவே நாம் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாம கர்த்தரை மாத்திரம் நம்பி நம்ம ஒருவராலும் ஏமாற்றப்பட்டு போகக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்று நம்மை அதிக கவனமாக நம்ம ஜாக்கிரதையாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டால் எத்தனை பரிதாபம்! நம்மை நாமே வஞ்சித்து கொண்டால் நம்மளை யாரும் வஞ்சிக்க போகிறதில்லை. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கிறோம். ஆகவே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே வஞ்சிக்கத்தக்கதாக பல காரியங்கள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய வாழ்வில் நமக்கு தெரியாமலேயே, தெரிந்தோ தெரியாமலோ நாம் என்ன நினைக்கிறோம்? என்கிட்ட பாவமே இல்லை, என்கிட்ட பாவமே இல்லை, நான் நல்லா பரிசுத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நல்லா தான் இருப்போம். கர்த்தரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால்தான், அவரை பின்பற்றின பரிசுத்தவான்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்முடைய வாழ்வில் காணக்கூடிய தவறுதல்கள், குறைகள் நமக்கு புலப்படும். ஆகவே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை சோதித்து பாருங்கள், உங்களை உய்த்து உணர்ந்து ஆராய்ந்து பாருங்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு யோவான் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 8வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அது பயங்கரமான வஞ்சகம். நம்மளை வெளியிருந்து யாரும் வஞ்சிக்க வேண்டாம். நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை, என்கிட்ட பாவம் இல்லை என்று எண்ணினாலே போதும். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என்ன மாதிரி யாரு என்று நம்ம வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று எண்ணினாலே அதுவே நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லா மனிதருடைய வாழ்விலும் பாவம் என்பது எல்லா மனுஷரிடத்திலும் இருக்குது என்றும் வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் பாவம் செய்யாத மனுஷனே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு சொல்லுவார். ரோமர் 5:14வது வசனத்தில், ஆதாம் செய்த பாவம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அவன் செய்த பாவத்துக்கு ஒப்பனையான பாவம் நம்முடைய வாழ்வில் இல்லாவிட்டாலும் அந்த பாவம் எல்லாரையுமே ஆண்டு கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்யாதவர்களையும் அது ஆண்டு கொண்டது. ஆகவே தான் அந்த ஒருவனுடைய மீறுதலுக்கு வந்த ஆக்கினை அனைவருக்கும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போது. அப்ப அந்த ஒருவனுக்கு வந்த தண்டனை உலகத்தில் அத்தனை பேருக்கும் என்றால், அந்த ஒருவனுடைய பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்படியானால் நம்ம பாவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. பாவம் இல்லை என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் தேவனை பொய்யராக்குகிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். நமக்கு பாவம் இல்லைன்னா ஆண்டவரை பொய்யராக்குறோம். ஆகவே இது நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளக்கூடிய ஒன்று. என்னோட வாழ்வில் பாவம் இல்லை என்று எண்ணுவது. 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நம்ம சத்திய வசனத்தை கேட்கிறோம்,
ஒரு நாளைக்கு டிவியில் எத்தனை பிரசங்கம் வருதோ அவ்வளோத்தையும் உட்காந்து கேட்போம். அநேகர் கால் பண்ணி சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வர முடியல, ஆராதனைக்கு வர முடியல, ஆனால் நாள் முழுவதும் நான் உட்காந்து பிரசங்கம் தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க அவருடைய பிரசங்கத்தையும் சொல்லுவாங்க. இது அவர்களுடைய பொழுதுபோக்கு, கிறிஸ்தவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கு. எப்படி ஆகிலும் நம்ம வசனத்தை கேட்கணும் அப்படின்னு கேட்டு 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 வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதிலேயே தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நாம் கேட்டு அதன்படி செய்யணும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோத்துக்கு கணக்கு கொடுக்கணும், எவ்வளவு கேட்குறோமோ அவ்வளோத்துக்கும். ஆகவே நம்ம கேட்கிற சத்தியத்தை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும். நாம் கேட்குற சத்தியத்தை நம்முடைய வாழ்வில் அதை நம்ம அந்த பாதையில் நம்ம நடக்கணும். ஆகவே கேட்கிறவங்களா மாத்திரம் அல்ல, கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் தான். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அத்தனை பாக்கியத்தையும் நம்ம அடையணும். ஆகவே இன்றைக்கு கேட்கக்கூடியவங்களா மாத்திரம் இருந்தால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கட்டாயம் செவி கொடுக்கணும். அதை உள்ளத்திலே நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வாழ்வில் நடைமுறையில் அது நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய வாக்கியங்கள், அவர் எதை பேச சொன்னார், எதை நினைக்க சொன்னார், எதை பார்க்க சொன்னார், எதை செய்ய சொன்னார், எங்கே போக சொன்னார், இதெல்லாம் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் கேட்டு கேட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களாய் அல்ல, அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுவதற்கு பாருங்க, இதுவும் ஒரு காரணம். ஆகவே நம்ம நிதானித்து பார்க்கணும், நம்மை நன்றாக நிதானித்து பார்க்கணும். எனக்கிட்ட பாவம் இல்லை என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குதா? திருவசனத்தை கேட்டு கேட்டு நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறேனா? அதன்படி நான் செய்கிறேனா இல்லையா என்றெல்லாம் நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் வஞ்சிக்கப்பட மாட்டோம். நிதானித்து பார்க்காவிட்டால் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுவோம். அப்படியே நம்மை நாமே வஞ்சிப்பதற்கு இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. பாருங்க, யாக்கோபு 1 அதிகாரம் 26வது வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு யாக்கோபு தன் நிருபத்தில். ஒருவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான், தன்னை பக்தி உள்ளவன் என்று எண்ணி. உண்மையா பக்தி உள்ளவன் நாவடக்கத்தோடு இருப்பானாம். அப்படி நாவடக்கம் இல்லாமல் தன்னை பக்தி உள்ளவன் என்று ஒருவன் எண்ணிக்கொண்டால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றக்கூடியவனாய், தன்னைத்தானே வஞ்சிக்கக்கூடியவனாய் இருப்பான். ஆகவே பக்தி உள்ளவர்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள், தேவனுக்கு பிரியமா இந்த உலகத்தில் நடக்கிறவங்க கொஞ்சம் நாவடக்கத்தோடு தான் இருப்பாங்க. சொற்களின் மிகுதி அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வீணான வார்த்தைகள், அதிகமாக வீணான வார்த்தைகளை பேசுறது, இதை தேவையானதை நம்ம பேசலாம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமானதை நம்ம பேசலாம். ஆனால் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே நாம் நியாயத்தீர்ப்பின் நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 12 அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுவே சொன்னார், வீணான வார்த்தைகள் தேவையே இல்லை, இது நமக்கு பிரயோஜனமே இல்லை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு இது பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட வீணான உலக காரியங்கள், தேவையற்ற வார்த்தைகள், பிறரை குறித்த காரியங்கள்,
இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிரயோஜனமானது எது, நமக்கு பிரயோஜனமானது எது, கேட்குறவங்களுக்கு பிரயோஜனமானது எது, அதை நம்ம பேசிட்டு போகணும். வீணாக நம்ம பேசும் பொழுது, வார்த்தைகளை அதிகமாக அடுக்கி கொண்டு போகும் பொழுது இதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும். இல்லாமலும் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று ஞானி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதிட்டு போகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கும். சொற்களின் மிகுதி, வாசிங்க. சொற்களின் மிகுதியில், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பாவம் இல்லாமல் போகாது. அதிகமாக பேசுகிறோம், நாள் முழுசும் பேசுகிறோம். சொற்களின் மிகுதி, நம்மளை பற்றி பேசி, நம்மளோட யார் பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி பேசி, அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து 3வது நபர், அப்புறம் உலகம் முழுசும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. இப்படி தான் பாவத்தை வாங்கி மூட்டை மூட்டையாக நம்ம கட்டிக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு கணக்கு கொடுக்கணுமே. நம்ம செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தக்கதான பலனை பெறுவதற்கு நியாயாசனத்துக்கு முன்னாடி எல்லாருமே போய் நிற்கணுமே. ஆகவே இது நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது. நாவடக்கம் இல்லாவிட்டால் அந்த பக்தி வீண். அவங்க தன்னைத்தானே பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணி வஞ்சித்து கொள்ளுகிறாங்க என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நிதானித்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கேன், என்னை பற்றி எனக்கு தெரியணும். என்னுடைய சுபாவங்கள் என்ன, என்னுடைய தன்மைகள் என்ன, என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய பண்புகள் என்ன, நான் செய்கிறது சரியா தவறா, நான் இப்போ பேசுறது சரியா தவறா, நான் நினைப்பது சிந்திப்பது யோசிப்பது எல்லாம் சரியா தவறா, நான் பார்க்குறது இப்போ சரியா இல்லை தவறா, நான் நடப்பது சரியா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று பவுல் எழுதி கொண்டு போகிறார். நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டாமா? எத்தனை ஒரு பாக்கியம், எத்தனை ஒரு ஆசீர்வாதம். நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வராது. ஆகவே நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். அதனால் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம். ஆனால் நம்மை நாமே நல்ல பாவம் இல்லை என்று நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நான் ரொம்ப பிரியமானவள் தான். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னதாக நம்ம சீஷராகணும். ரட்சிப்பை பெறுவதற்கு நம்ம ஞானஸ்நானம் பெறணும். இந்த ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு நம்ம எல்லாரும் சீஷராகணும். சுவிசேஷத்தை கேட்டு நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் சீஷராக வேண்டும். சீஷரான பின்பு தான் ரட்சிப்புக்குரிய ஞானஸ்நானத்தை நம்ம பெறுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னதாகவுமே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாலே போதும், அனைவருமே சீஷர்கள் தான். அப்போ நம்ம சீஷர்கள் என்று தைரியமாக இருக்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி அவரை பின்பற்றுகிறவர்களும் சீஷர்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்டு அதை அப்படியே பின்பற்றி கர்த்தரை பின்பற்றி போனவர்கள் எல்லாரும் சீஷர்கள் தான். ஆகவே நம்ம ஒருவேளை அப்படி கர்த்தருக்காக வாழக்கூடியவங்களா இருக்கலாம், சத்தியத்திற்காக வாழக்கூடியவங்களாக இருக்கலாம், கர்த்தரை பின்பற்றக்கூடிய சீஷர்களாக கூட நம்ம இருக்கலாம். அதற்காக நம்ம தைரியமாக வாழ்ந்துட முடியாது. நம்ம பயத்தோடு தான் வாழணும். யூதாஸ் யார்? அவனும் சீஷன் தான். அவனும் கர்த்தரை பின்பற்றி போன ஒரு பெரிய அப்போஸ்தலன் தான். ஆனால் தன்னைத்தானே அவன் நிதானித்து பார்க்காததுனால பண ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு. அதை அறிந்து கொள்ள முடியல. ஒருவேளை நம்ம ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு சீஷன், என்கிட்ட இருக்கிற தப்பு தவறுதல்கள் என்ன என்று அவன் சிந்தித்து பார்த்திருந்தால்
தன்னை ஆராய்ந்து உய்த்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள் என்று வேதம் சொல்லுதே. அவன் அப்படி பார்த்திருந்தால் பண ஆசை தவறு, பொருளாசை தவறு என்று அவன் உணர்த்தப்பட்டிருப்பான். ஆனால் அவன் தன்னைத்தானே நிதானிக்கவில்லை. அப்படிதான் இன்றைக்கு எவ்வளவோ சீஷர்கள் தன்னைத்தானே நிதானித்து பார்க்காமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யூதாஸ், அவனுடைய முடிவு என்ன? பண ஆசை. அவன் தன்னைத்தானே நிதானித்து தன் பிழையை உணராதபடியினால், தன் குறைவை அவன் அறிந்து கொள்ளாதபடியினால், பண ஆசையினால ஆண்டவராய் இயேசுவை காட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுடைய முடிவு என்ன? நான்று கொண்டு செத்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய முடிவு மிக பரிதாபம், ரொம்ப பரிதாபமா அவனுடைய முடிவு அவனுக்கு நேரிட்டது. அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். பவுலோடு கூட இருந்த ஒரு சீஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா, அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட பவுல் பின்பற்றி போனான். அவனை குறித்து, தேமா என்ற சீஷனை குறித்து பவுல் தன்னுடைய நிருபத்திலே எழுதுவார். தேமா, அவன் உலக ஆசையினாலே என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசைப்பட்டு இப்பிரபஞ்சத்தை இச்சித்து அவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். கர்த்தரை விட்டே அவன் பிரிஞ்சிட்டான். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். பார்த்தீங்களா, உலக ஆசை. தேமா சீஷனா வந்துட்டான். கர்த்தரை பின்பற்றி பவுலோட கூட போயிட்டு இருக்கிறான். இந்த ஊழியத்தில் அவன் தன்னைத்தானே நிதானித்து பார்த்திருந்தால் அவன் உள்ளத்தில் இருக்கிற உலக ஆசை தவறு என்று அவன் உணர்ந்திருப்பான். ஆனால் அவன் தன்னை சோதித்து பார்க்கல, தன்னை நிதானித்து பார்க்கல, தன்னைத்தானே உய்த்து ஆராய்ந்து தன்னை சோதித்து இருந்தால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும். இப்போ அவன் பின்வாங்கி போய்விட்டான். பின்வாங்கி போனால் கர்த்தருடைய ஆத்துமா அவர்கள் மீது பிரியமாய் இராது. அந்த ஆத்துமாவின் மீது கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அவ்வளோதான். அவங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்கள். கலப்பை மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியற்றவன். ஒன்றும் இல்லாமல் போச்சு. தன்னைத்தானே நிதானித்து பார்க்காத சீஷர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கேயாசி அப்படின்னு ஒரு சீஷன் எலிசாவை பின்பற்றி போனான். எலிசாவிடத்திலே நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி வந்து அவன் யோர்தான் நதியில் 7 தரம் முழுகி எலிசா சொன்னபடி அவன் குஷ்டரோகம் நீங்கி குணமடைந்தான். உடனே அவன் ஒரு நன்றி உள்ள உள்ளத்தோடு இந்த தீர்க்கதரிசிக்கு நிறைய வெகுமதிகளை கொடுப்பான். அப்ப எலிசா அவன் கொடுத்த வெகுமதியில் எதையுமே பெற்றுக்கொள்ளலை. வேண்டாம், ஏன்னா கர்த்தர் கொடுக்கிறது இலவசம். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், அதை இலவசமாக கொடுங்க. சுகமாக்கக்கூடிய கிருபை, வரம், சத்தியத்தை சொல்லக்கூடிய கிருபை, ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்தக்கூடிய கிருபை, இந்த ஊழியெல்லாம் இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்தது. இலவசமாய் பெற்றுக்கொண்டதை நம்ம இலவசமாக தான் செய்யணும். ஆகவே இவன் சந்தோஷமாக திரும்பி போகிறான். நாகமான் புறப்பட்டு போகிறான். இது கூடியே இருந்து கேயாசி பார்க்குறான். ஐயோ, நம்ம எஜமான் இதில் ஒரு பொருளை கூட வாங்கலியே, ஒன்று வேணான்னு சொல்லிட்டாரே. நான் அவன் பிறகே சென்று நான் அந்த வெகுமதிகளில் கொஞ்சமேனும் நான் வாங்கி கொண்டு தான் வருவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து பின்னாடி ஓடுறான். வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20, 21.
தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டான். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்து ஓடுறான். இவன் திரும்பி பார்க்குறான் போல இருக்குது நாகமான். எனக்கு சுகம் கிடைத்த ஒரு நாடு, ஒரு பூமி அப்படின்னு திரும்பி பார்த்துருப்பான். இவன் ஓடி வரான். உடனே இவன் எதிர்கொண்டு போவான். என்ன சுக செய்தியா, என்ன விஷயம், ஓடி வரீங்களே? அப்போ இவன் சொல்லுவான், பாருங்க, நீங்கள் கிளம்பி வந்த பிறகு 2 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்தாங்க. அவங்கள உபசரிக்கணும். அதற்கு ஒரு வெள்ளி பணமும் 2 மாற்று வஸ்திரமும் வேண்டும். அவன் கெஞ்சுவான், 1 வெள்ளியா, நீங்கள் 2 வெள்ளி வச்சுக்கோங்க, நிறைய மாற்று வஸ்திரம் எடுத்துகிட்டு போங்க என்று பெரிய மூட்டை கட்டி கழுத மேலே வச்சு அனுப்புகிறான். இவன் நேராக வீட்டுக்கு போகிறான். அவனோட வீட்டில் போய் மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு வழக்கம் போல் இவன் எலிசா கிட்ட வந்து அப்படி நிற்பான். அப்போ எலிசா கேட்பார், கேயாசி, இவ்வளோ நேரம் எங்கே போன? நான் எங்கேயும் போகல, உமது அடியான் எங்கும் செல்லவில்லை, இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு அவர் சொல்லுவார், பாருங்க, 26வது வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பின போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? என்னுடைய மனது உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இதுவா காலம் என்று கேட்கிறார். அன்னைக்கே இதுவா காலம் சொத்து வாங்குறதுக்கும்? இன்னைக்கு உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ உலகத்தாரை போல நாமும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு எத்தனை முயற்சி பண்ணுறோம். அன்றைக்கு கேட்கிறார் எலிசா, இதுவா காலம்? ஆகவே அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் உனக்கு மாத்திரம் அல்ல, உன் சந்ததிக்கே, உன் வம்சத்துக்கே என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லிவிடுவார். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகையால் நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும். எவ்வளவு பெரிய சாபம்! பொருளாசை, உலக ஆசை, பண ஆசை நாண்டு கொண்டு செத்தான். உலக ஆசை பரலோகத்தையே இழந்தான். பொருளாசை அவனுக்கு மாத்திரமல்ல, தப்பு செய்தவனுக்கு மாத்திரமல்ல, அவன் குடும்பம், அவனுடைய வம்சம் அனைத்துக்கும் குஷ்டரோகம் என்றென்றைக்கும் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சாபத்தை வாங்கினா? பொருளாசையினால. இவர்களெல்லாம் சீசர்கள் தான், பரிசுத்தவான்களோடு கூட அசிஸ்டண்டாக இருந்தவங்க தான். நடந்தது என்ன? தன்னைத்தானே நிதானித்து பார்க்காவிட்டால், நம்மை நாமே சோதித்து பார்க்காவிட்டால், நம்முடைய வாழ்விலே இருக்கிற பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை நமக்கு புலப்படாது. நம்மை சிந்தித்து பார்த்தால்தான், ஆண்டவராகிய இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நம்ம குறைபாடுகள் நமக்கு தெரியும். நாம் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, முன் வீட்டுக்காரங்க, பின் வீட்டுக்காரங்க, மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எவ்வளோ பெட்டர் அப்படி தான் தோணும். ஆகவே பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசுவை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அவரையே நம்ம நோக்கி பார்த்தாதான், அவரை பார்த்து நம்மை நிதானித்தால்தான் நம்முடைய குறைபாடுகள் தெரியும். ஆகவே நிதானித்து பார்க்க வேண்டும். அல்ல பிரசங்கமே பண்ணலாம், பிரசங்கம் பண்ணக்கூடிய தேவ ஊழியர்களா இருக்கலாம். இன்றைக்கு நம்மை நாமே நிதானிக்காவிட்டால் அப்புறம் ஏரோது மாதிரி புழுத்து நம்ம சாகக்கூடிய நிலைமை நேரிடும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஏரோது பிரசங்கம் பண்றான். ராஜவஸ்திரம் உடுத்தி
ஜனங்களுக்கு அவன் பிரசங்கம் பண்றான். அவன் பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இது மனித சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம். வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது மனுஷருடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம், இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் நல்லா இருந்தது, எங்க இருதயத்தை தொட்டது, ஒரு மன திரும்புதலை தந்தது, எங்க வாழ்வுக்கு பிரயோஜனமா இருந்தது என்றெல்லாம் மெச்சிக்கொள்ளும் பொழுது, ஊழியர்களை பார்த்து புகழும் போது கர்த்தருக்கு தான் மகிமையை செலுத்தணும். அந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தது. ஏன்னா எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு வருது, சியோனிலிருந்து தான் வேதம் வருகிறது. இது கர்த்தருடைய வாக்கு, ராஜ்யத்தின் வசனம். அவர் அருளினது, அவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாவிட்டால் பிரசங்கிக்கிற தேவ ஊழியர்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு கர்த்தருக்கு மகிமை ஏறெடுக்க வேண்டும். ஏரோது என்ன செய்துட்டான்? வாசிங்க. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து செத்தான். என்ன பரிதாபம்! அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்களுக்கு அத்தனை பிரயோஜனமாய் இருந்தது. அவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தையே கேட்டது போல. ஆகவே இது மனித சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் அந்த பிரசங்கத்தினாலேயே இவன் இப்பொழுது புழுத்து இறந்தான். கர்த்தருடைய ஊழியர்களாய் இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை சபையில ஜனங்களுக்கு பிரசங்கிக்கூடியவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் மகிமைப்படுத்தணும். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் வார்த்தையை நமக்கு அருளாவிட்டால் நம்மளா எப்படி பேச முடியும்? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தை, சத்திய வசனங்கள். ஆகவே கர்த்தருக்குத்தான் மகிமையை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம சரீரத்துக்கு தான் அடியும் உதையும், அப்புறம் பயங்கரமான துன்பங்களும் வேதனைகளும் நேரிடும். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற பொழுது நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் முடிவு ரொம்ப பயங்கரம். ஆகவே நான் பிரசங்கம் பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், நான் ஒரு பெரிய தேவ ஊழியர் என்று நம்மை நாமே நம்பிக்கொண்டு பரலோகம் எனக்கில்லாத பரலோகமா என்று சிந்தித்து கொண்டிருந்தால் அது முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆகவே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய தேவதாசர்கள் தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு மனுஷன் இருந்தான், நித்திய ஜீவனை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதன். இந்த உலகத்தில் மனிதர்கள் எதையோ வாஞ்சிக்கிறாங்க. அழிந்து போகிற எவ்வளவோ காரியங்களை வாஞ்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஒரு வாலிபனை பார்க்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அத்தனை ஆவலோடு ஆண்டவரிடத்தில் வந்து கேட்பான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளைகள் என்ன வாசித்திருக்கிற, என்ன உனக்கு தெரியும், அதை கைக்கொள். அப்பவும் கேட்பான், பூர்ண சத்குணனாய் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு கர்த்தர் சொல்லுவார், அதுக்கு உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு நீ கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா என்பார். முதலாவது 16வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு ஆண்டவர் சொல், நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகளை நீ கைக்கொள்ளணும். 20 வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்துக்கிற 10 கற்பனைகளையும் என்னுடைய சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன
என்ன என்றான். என்ன என்றான். அதற்கு இயேசு நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், பூரண சற்குணனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆனா அவன் ரொம்ப மனசாவப்பட்டான். ஏன்னா பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான், அவ்வளோ ஆஸ்திகளையும் விற்று இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பின்னால் போகணுமா? இவ்வளோ கஷ்டமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க? ஐயோ, அப்படியே என்னால் முடியாது என்று பின்வாங்கி போனான். நித்திய ஜீவனை வாஞ்சிக்கிறவன் தன்னை முதல்ல நிதானித்து பார்க்கணும். என் உள்ளத்தில் எவ்வளவு பொருளாசைகள், உலக ஆசைகள், இவ்வளோ ஆசைகளை வைத்துக்கொண்டு நித்திய ஜீவன் மேலேயும் ஆசைப்படுறனே என்று அவன் நிதானித்து பார்த்திருந்தால் அவனுக்கு புலப்பட்டு இருக்கும். ஆனால் தன்னைத்தானே நிதானிக்கலை. அவன் எல்லாத்திலும் நல்ல பெர்ஃபெக்ட்னு நினச்சிக்கிட்டான். ஆகவே தான் நான் பூரண சத்குணனாக இருக்க வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்ய என்று கேட்டான். பூரணத்தை அடைய வேண்டுமானால் எல்லாத்தையும் வெறுத்து விட்டு வந்தாதான். எல்லாத்தையும் வெறுத்து விட்டு சிலுவையை சுமந்து கர்த்தரையே பின்பற்றி போனாதான். தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாயிருவர் சொன்னார். ஆகவே இன்னைக்கு சீசர்களாக இருக்கலாம், தேவ ஊழியர்களாக இருக்கலாம், நித்திய ஜீவனை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். தன்னைத்தானே நிதானித்து பார்க்காவிட்டால் அது அவங்களுடைய வாழ்வுக்கு அது ஏமாற்றம். தன்னைத்தானே இதெல்லாம் வஞ்சித்து கொள்ளக்கூடியது. தேவ ஆலயத்தை கட்டலாம். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயம் கட்டினான். கர்த்தருக்கு ஆலயம் கட்டினான். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்தான். தேவ ஆலயத்தை கட்டி முடித்தான். தாவீது கட்டணும்னு ஆசைப்பட்டான். அவன் கை யுத்தம் செய்து கரைகள் இரத்தக்கரை படிந்தது. ஆகவே உன் மகன் கட்டுமா அப்படின்னு சொன்னார். அதனால் அதுக்குண்டான எல்லா பொருளும் அவன் சேர்த்து வச்சான். சாலமோன் கட்டினான் கர்த்தருடைய ஆலயத்தை. கர்த்தர் சொன்னார், எனக்கு இது ரொம்ப இஷ்டம், எனக்கு ரொம்ப பிரியம், இங்கே தான் நான் இருப்பேன்னு சொன்னார். என் இருதயம், என் கண்கள், என் செவிகள் என்னாலும் இங்கேயே இருக்கும். என்னுடைய கண்கள் இங்கே திறந்திருக்கும், என் செவிகள் கவனிக்கக்கூடியவைகளாக இருக்கும், என் இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் என்றெல்லாம் தேவன் விரும்பின ஒரு ஆலயமாய் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னைத்தானே அவன் நிதானித்து அறிந்திருந்தால் பெரிய பாவத்தை செய்திருக்க மாட்டான். பரிசுத்த தேவனுக்கு, வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுக்கு ஆலயம் கட்டின சாலமோன் தன் மனைவிகளுக்காக அவன் சில கோயில்களையும் கட்டினான். எத்தனை பரிதாபம்! தேவன் 2 தரம் வான் பண்ணுகிறார். அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5 வாசிங்க கொஞ்சம் கீழே. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். பார்த்தீங்களா? மெய்யான தெய்வம் இவர்தான். இவர் பெரிய தேவன். இந்த பெரிய தேவனுக்கு நான் அப்படி பெரிய ஆலயம் கட்ட முடியாது. அவருக்கு எங்கே ஆலயம் கட்ட முடியும்? பெரிய தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அப்படி வானாதி வானங்கள் கொள்ளாத பெரிய தேவன், அவரை ஆராதிப்பதற்காக கட்டப்பட்ட ஆலயம் என்று அவன் சொன்னவன். மெய்யான தேவனுக்கு ஆலயம் கட்டினவன் இப்போ அந்த தேவனை விட்டு வழி விலகி விட்டான். கர்த்தரை சேவியாமல் அந்நிய தேவர்களை அவன் சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். வாசிங்க. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல், தாவீது தன் தகப்பனை போல
அவன் பயபக்தியோடு பூரணமாய் கர்த்தரை பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை கர்த்தருடைய செய்தான். பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே ஆ. மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடையை கட்டினான். பார்த்தீங்களா, எருசலேம்ல தேவாலயத்தை கட்டினோம். அதற்கு எதிர்ப்புறம் ஆப்போசிட் சைடில் விக்கிரகங்களுக்கு கோயிலை கட்டினோம். எத்தனை ஒரு கொடிய பாவம்! அவன் கொஞ்சமேனும் தன்னை நிதானித்து பார்த்திருந்தால் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வானா? தன் மனைவிகளுக்காக அவன் செய்த ஒரு பாவம். ஆண்டவர் அவனை எச்சரித்தார். பாருங்க 10வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 முறை தரிசனம் கொடுத்து அவனுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார். ஆகிலும் அவன் மனம் திரும்பவில்லை. அவனுடைய நிலைமை எத்தனை பரிதாபம்! தன்னைத்தானே நிதானிக்காவிட்டால் பெரிய பெரிய காரியங்களை செய்தவங்களோட வாழ்வில கூட எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை வீழ்ச்சிகள்! தன்னைத்தானே சோதித்து பார்க்காத ஒரு குற்றம்தான். அதுபோல இன்னொரு மனிதன் இருந்தான், பிலேயாம் என்ற தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. அவனுடைய மனதில் ஒரு ஆசை, நீதிமான் எப்படி மரிக்கிறானோ, நீதிமானுக்கு என்ன முடிவு வருமோ அந்த மாதிரி முடிவு எனக்கு வரணும். நீதிமான் எப்படி சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கிறானோ அதுபோல என்னுடைய முடிவு ஒரு சமாதானமான ஒரு முடிவா எனக்கு இருக்கணும் என்று ஆசைப்பட்டான். அது தப்பு இல்லை, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்மை நாமே நிதானித்து பார்க்காவிட்டால் சமாதானமான முடிவு நம்முடைய வாழ்க்கையில வருமா? நம்முடைய முடிவை குறித்தும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்வை இப்பொழுது நிதானித்து பார்க்கணும். அவனுக்கு என்ன முடிவு வந்தது? எண்ணாகமம் 31:8. பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பட்டயத்தாலே கொன்று போட்டார்கள். அநேகரை பட்டயத்தால கொல்லுறாங்க ராஜாக்களை. அப்ப இவனையும் பிலேயாமையும் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். அவன் எதுக்கு ஆசைப்பட்டான்? எப்படியோ ஒரு மரணம் என்று அவன் சொல்லல. நீதிமான் எப்படி மரிப்பானோ, அவனுடைய முடிவு எப்படி இருக்குமோ அந்த முடிவு எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனா ஒரு பொல்லாதவனுக்கு, ஒரு கொடியவனுக்கு, ஒரு பாவிக்கு, ஒரு துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய முடிவு இவனுக்கு பிலேயாமுக்கு வந்தது. ஆகவே ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லை. இன்னைக்கு நித்திய ஜீவனை வாஞ்சிக்கலாம், நீதிமானின் முடிவை வாஞ்சிக்கலாம், நாம கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கலாம், கர்த்தரை பின்பற்றக்கூடிய சீசர்களாய் இருக்கலாம். அதற்காக பரலோக ராஜ்யத்தை தூக்கி கொடுத்துட மாட்டார். நம்மை நாமே நிதானித்து நம்முடைய வாழ்வை குறித்து நாம் அறிந்திருந்தால்தான் நம்முடைய பிழைகள், நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள் நமக்கு புலப்பட வேண்டும். அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாமே சோதித்து பார்த்து, இந்த அப்பத்திலும் பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணணும், புசிக்கணும், பானம் பண்ணணும் என்று எழுதுவார். உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள். இப்படியெல்லாம் வேத வாக்கு வேதத்தில் எழுதியிருக்குது. எதற்காக? நமக்காக. ஆகவே மற்றவங்களால் நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம். நம்மை நாமே ஏமாற்றப்பட்டு நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளக்கூடிய ஒரு கொடுமைக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே தான் வேதத்தில் சொல்லி இருக்கிற இந்த வேத வாக்கு நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். நாம் அப்படி அனுதினமும் நம்மை நிதானித்து பார்க்கிறோமா? காலையிலிருந்து இரவு வரைக்கும் எவ்வளவோ வார்த்தைகளை பேசுகிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், எவ்வளவோ இடங்களுக்கு போகிறோம் வாரோம்.
அதை நிதானித்து பார்த்தோமா? இன்னைக்கு நான் பேசுனதெல்லாம் சரிதானா? நான் செய்ததெல்லாம் சரிதானா? இதில் ஏதேனும் தவறுகள் இருந்ததா? நான் போனதெல்லாம் சரிதானா? இதில் ஏதேனும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள் இருந்ததா என்று ஒவ்வொரு நாளும் நம்மை நிதானித்து பார்த்தால் நம்ம அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய பிழைகளை உணர்ந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சிந்திக்கவே நேரம் இல்லை, நம்மை நிதானிக்கவே நேரம் இல்லை, நம்மை நாமே சோதித்து பார்க்க நேரம் இல்லை. இன்னைக்கு ஒரு எந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அப்படியானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்வை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும், அது உமக்கு சித்தம். எங்களுடைய வாழ்விலே இருக்கிற பிழைகளையும் குறைகளையும் குற்றங்களையும் நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது உமக்கு பிரியமான காரியம். ஆண்டவரே, நாங்கள் அப்படி காணப்பட எங்களுக்கு அருமையான இரட்சகரே, எங்களை தாழ்த்துகிறோம். அனிதினமும் எங்களை நிதானித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்வு உமக்கு பிரியமாய் காணப்படட்டும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு பிரியமாய் காணப்படட்டும். எங்களுடைய அவயவங்கள் ஆண்டவரே பாவத்துக்கு அடிமையாய் இராதபடி நீதிக்குரிய பரிசுத்தமான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் வெளிப்படும் நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, மத்திய ஆகாயத்திலே நீர் வெளிப்படும் போது உம்மை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, எங்களை நாங்களே வஞ்சித்து கொள்ளாதபடி, எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடி எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரோடும் உம்முடைய கிருபை விளங்கட்டும். உமக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதி, கணம், மகிமையெல்லாம் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.